உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள்னு ஒரு வசனம் இருக்குங்க. அப்போ அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்தெல்லாம் நான் அப்போ உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா முத இந்த வசனத்தை மீறினதுக்கான தண்டனை யாரு கொடுக்கணும்னா பிதாவுக்கு தான் கொடுக்கணும். சரீர சுகவீனம் வர்றது, வேலைக்கு போடாம தடுக்கிறது, இதன் மூலமாக ஒருத்தனுக்கு வறுமையை கொண்டு கொண்டு வருது, தரித்திரம் வந்தோன்னு பாவத்துக்குள்ள அவனை கொண்டு போறது. பிசாசுடைய டார்க் ஃபோர்ஸ். ஒரு பெரிய வல்லமை உள்ள கடவுள் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, யாருக்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறார்? உன் பணமே இல்லாம என்னால ராஜ்யத்தை கட்ட முடியும் என்று சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? அன்பானவர்களே, நீங்க மிகுந்த கரிசனையோடு கவனத்தோடும் இருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்பும் போது பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் இல்லாமலே வாழ்ந்துடலாம். கர்த்தர் இருக்காரு, பவர் இருக்காரு, மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது ஒரு டிசப்ஷன். அடுத்து 23வது நான் சொல்லவா? சொல்லுங்க. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த சரீரத்துக்குரியதும் ஜீவனுக்குரியதையும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு இருக்குல்ல. நீ எதுக்கு அதையே பேசுற? இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நாடுகள்னு சொன்னார் இல்லைங்களா? 5வது வசனத்தை வந்து விட்டுறாங்க. பூமியில் உள்ளவைகள்னா பூமியை பத்தி பேசல, பூமியில் உள்ளவைகள் எவைகள் என்று அங்க பேசுகிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற இவைகளை விட்டுவிடுங்கள் தான் வேதம் சொல்லுதே ஒழிய மேலானவைகள் நாடுங்கள்னா இந்த இதெல்லாம் மேலான. இது என்ன சொல்ல வர்றார்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமி அல்ல. அதுல அந்த பொருளாசை என்ற வார்த்தை வருது. பூமியில் பொருளாதாரம். அப்ப விக்கிரக ஆராதனை என்னன்னா, இந்த விக்கிரகம் என்ன காப்பாற்றும், இந்த சாமி என்ன காப்பாற்றும் அப்படின்னு நம்புறான்ல, அதான் விக்கிரக ஆராதனை. அப்ப எவன் ஒருத்தன் பணத்தை வச்சுட்டு அது என்ன காப்பாற்றும் நினைக்கிறான், நாவே விக்கிரகம். தெளிவா சொல்லி பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலான நாடுகள்னா இந்த பூமியில் உள்ளவைகள்னா இதைத்தான் வேண்டானே சொல்லுதே ஒழிய மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி வேதத்துல நமக்கு இல்லை. ஸோ இதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல பெந்தெகோஸ்தே பிரசங்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இதை குறித்து அந்த காலத்துல உண்பது உடுப்பது கூட இருக்கக்கூடாது. இப்பயாச்சா வந்து கொஞ்சம் மனம் திருந்திருக்காங்க. அதான் உண்பதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் எதே பெரிய தயால பிரபு நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை, ஓவர் பணம் தான் வேணான்றோம். எப்படி பிசாசு தான் கலரை மாற்றிக்கிட்டே வரான் பாருங்க. அந்த காலத்தில் சாப்பாட்டை பற்றி கூட யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதை வச்சு என்ன பேசுனாங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம்னு நீ வந்து என்ன செய்ய கவலைப்படக்கூடாது அப்படின்னா என்ன? அது வருதோ வரலையோ நீ கடவுளுக்கு பின்னாடி தான் வரணும் அப்படி பேசினாங்க. தப்பு. வசனம் ரைட்டு, இன்டர்பிரேஷனு தப்பு. வசனம் இன்டர்பிரேஷன் என்னன்னா, எண்ணத்தை சாப்பிடுவோம் எண்ணத்தை வந்து குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம்னு நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா உனக்காக கவலைப்படுறதுக்கு நான் இருக்கிறேன். அதுதான் ஆன்சர். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இதை ஏன் கவலைப்பட வேணாம்னு நான் சொல்றேன்னா, இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க அன்னைக்கு. நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா இது உனக்கு தேவையில்லைன்னு பேசினாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ கவலைப்படாத ஏன்னா இது உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். ஆமென். ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு வசனத்தை எடுத்து பிச்சு, இந்த சின்ன பிள்ளை பொம்மையை பிக்கிற மாதிரி பிச்சு, நீ கவலைப்படாத ஏன்னா அது உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியவனுக்கு, என்ன துன்பம்னா நீ யோசிக்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு கிடையாது, நமக்கு பரலோகம் தான் என்று இந்த வசனத்தை முற்பகுதியை பிச்சு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் நான் வாசிக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா அது உனக்கு தேவையில்லைன்றதுக்காக அல்ல, அது உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், நிச்சயமா அதை நான் உனக்கு சந்திப்பேன்.
ஆகையால் கவலைப்படாமல் கரெக்ட் என்பது அவரோட அர்த்தம். கரெக்ட். ஸோ பிசாசு மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து எவ்வளவு நேக்கு போக்கா வெட்டி ஒட்டி எவ்வளவு கோல்மால்தனம் பண்ணி அந்த பெந்தெகோஸ்தே நாட்களிலே சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியல பாவம். அவங்க ரட்சிப்பை மையப்படுத்துறதுக்காக பேசிட்டாங்க. பரவாயில்ல, மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், நன்றாக இருந்தார்கள், சந்தோஷமானார்கள். அடுத்த கட்டத்துக்கு இப்போ சாதா கம்பார்ட்மெண்ட்லேருந்து டிக்கெட் ஏசி டிக்கெட்றான் ஏசி கம்பார்ட்மெண்ட் கூட்டு வரும்போது இடையிலே இடையூறு செய்கிற சில தரகர்கள் உள்ளே உட்கார்ந்து அதை தடுக்க பார்ப்பது தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அப்படியே அந்த அந்த நீங்கள் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போகும்போது உங்கள் காலை பிடிச்சி உங்களுடைய குதிங்கால் நரம்பை கட் பண்ணுறதுக்கு 2 பேர் சில கல்லர்களும் குள்ளர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே உங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு. ஆனால் தேவனும் அதை உதறி போட்டு அடுத்த லெவலுக்கு உனக்கு கொண்டு போகிறார் உங்களை. எப்போவுமே நீங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பேசும்போது அதை தடுக்கிறதுக்கான எனிமையை ஒரு லொக்கேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீல் என்ன செய்யும், இன்க்ரீஸ். ஆனால் கடைசியாக ஒரு கொஸ்டின் பண்ணிடலாண்ணே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள்னு ஒரு வசனம் இருக்குண்ணே. இப்போ அதை வச்சு நான் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்தெல்லாம் நான் அப்போ உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா முத இந்த வசனத்தை மீறினதுக்கான தண்டனை யாருக்கு கொடுக்கணும்னா பிதாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு தேவன் தன்னுடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப யோவானுக்கு தெரிஞ்ச சத்தியம் பிதாவுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்ப உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள்னு யோவான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பிதா அன்பு கூர்ந்துட்டாரு. நீ என்ன சொல்லி, யோவான் பக்கமா பிதா பக்கமா? இல்லை, நான் பிதா பக்கம் தான். அப்ப யோவான் சொல்ற அன்பு கூறுதல் எது? உலகம் எது? பிதா அன்பு கூர்ந்த உலகம் எது? ரெண்டும் வேற. ரெண்டுக்குமான கிரேக்க வார்த்தைகள் வேற. இயேசு பிதாவாகிய தேவன் சொன்ன உலகம் என்பது உலகத்தில் இருக்கிற நம்முடைய இருதயங்களையும் நம் ஆத்மாக்களையும் குறிக்கிறது. ஊர் உறங்கிற்று, ஊரே தூங்கிருச்சு அப்படின்னா ஊர்ல இருக்க மக்கள் தூங்கிட்டாங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னா உலகத்தில் இருக்க மக்களின் மீது அன்பு கூர்ந்தார். ஆனா யோவான் சொல்ற உலகம் அந்த உலகம் இல்லை. யோவான் சொல்ற உலகம் முந்தின சொன்ன கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள். அந்த வசனம் இருக்கா? உலகத்தில் 15வது வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதுல எங்க பொருள் வருது, பணம் வருது, ஐஸ்வர்யம் வருது? வரல. மாம்சத்தின் நிச்சயங்கிறது அது பொருள். ₹1 கூட இல்லை சார், உங்கள்கிட்ட ₹500 இருக்கு. இந்த ₹500 நோக்கமா இருக்கிறேன் நான். இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை இருக்கு. உங்கள்கிட்ட வெறும் ₹200 வச்சுக்கிட்டு நான் தாண்டா பெரிய ஆள்னு நினைக்கிறீங்க. நீங்க ஜீவனத்தின் பெருமை. நம்ம 2 பேருமே நரகத்துக்கு போறோம் உறுதியா. நம்ம 2 பேரும் பணக்காரன் கிடையாது, நம்ம 2 பேரும் நரகத்துக்கு போக போறோம். என்கிட்ட ₹500 கோடி இருக்கு. ஆனா அது ஒரு பெருசாவே நினைக்கல. அது மேல இச்சை இல்லை. நம்ம எங்கதான் போக போறோம்? பரலோகத்தான் போக போறோம். அன்புக்குரியவர்களே, தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், தேவன் தரித்திரமானவர் அல்ல. அப்ப தேவனுடைய சாயல்ல இருக்க நம்மளும் தரித்திரமா இருக்க கூடாது. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரை தேவன் தன் ஐஸ்வர்யத்தை இந்த பூமியில விளங்க பண்ணியிருக்கார். ஏதேன் தோட்டத்தில் ஐஸ்வர்யம், ஆசரிப்பு கூடாரத்தில் ஐஸ்வர்யம், சாலமன் தேவாலயத்தில் ஐஸ்வர்யம், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே ஓவர்ஃப்ளோ ஐஸ்வர்யம், புதிய எருசலேமில் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்பது அவருடைய கலர், அவருடைய நிறம், அவருடைய மனம், அவருடைய குணம், அவருடைய திடம், அத்தனையும் ஐஸ்வர்யம்.
அவர் மன்னிப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பிசாசுக்கு கண் அரிக்குது. அவர் பிள்ளைகளிடத்தில் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆப்பிரிக்காவிட மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் இந்த தேசத்தில் அதற்கு தடையாக எந்த நரிகள் வந்தாலும் வாயிலை எல்லாவற்றையும் பிடுங்கி எறிவதற்கு கர்த்தர் தயாராக. So prosperity is God's seal. ஆமென். வேற ஐஸ்வர்யத்தை குறித்து நம்முடைய வெளிப்பாடுகள் நீங்கள் பேச விரும்பினால் it may be out of the questions you can talk. ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் அவரால் தானே வருது. அவ்வளோதான், அதுக்கு வேற வெளிப்பாடே இல்லை. ஆனால் இவங்க வேணான்றாங்களே. சரி, அவங்களுக்கு வரதெல்லாம் நமக்கு வரட்டும். கெட்டு போகிறவனுடைய ஆசீர்வாதம் என் மீது வரட்டும் அப்படின்னா இந்த இரவில் நான் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறேன். நான் சர்வ வல்லமுள்ள பிதாவை யாரெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கைக்கும் அவர்கள் ஊழியங்களுக்கும் செல்ல வேண்டிய அந்த ஐஸ்வர்யத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதற்கு சாதகமாய் பேசுகிற வார்த்தைக்கு சாதகமாய் பேசுகிற எங்கள் மீதும் எங்களுடைய ஊழியங்கள் மீது கடந்து வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோபு சொன்ன வார்த்தையை போல கெட்டு போகிறவனுடைய ஆசீர்வாதம் என் பக்கம் திரும்பியது என்ற வார்த்தையை ரிலீஸ் பண்ணுகிறேன். செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் ஒப்புக்கொள்ளாதவரை அந்த ஐஸ்வர்யன் வீடுகளுக்கு கடந்து செல்லாது இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். செஞ்ச தவிர ஓப்பனா மன்னிப்பு கேட்டு ஒத்துக்கணும். சரியா? அந்தரங்கத்துல போய் நைட் ஜெபிக்கூட ஆண்டவரே நான் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசிட்டேன், ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். You have to accept your guilt and confess your sin. ஐஸ்வர்யம் தேவை என்பதை தாழ்ந்த மனதன் ஒத்துக்கொள்ளின் சொல்லும் போதுதான் உன் குடும்பத்திலே பொருளாதார சிக்கல்கள் மாறும். ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் லட்சக்கணக்கான பேரோட ஐஸ்வர்யத்துல கை வைக்கணும்னு நினைக்கிறேன். We can see that God is coming out of us and doing something. This is not myself. இது நம்மளே கிடையாது. ஆனா உள்ள இருந்து வெளியே வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்பதான் தெரியுது கடவுள் ரொம்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்காரான்னு தெரியுது. வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. பெரிய நோக்கத்தோட இருக்காரு. நான் ஒரு வருஷம் அடிமைப்பட்டு இருந்தவனுக்கு அவன் தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன் அத்தனை பேருக்கான ஐஸ்வர்யத்தை புட்டிங்கி கொடுக்குற வெறியில இருக்காரு. காத்து இந்த முன்னோர்களை ஏமாற்றி வைத்திருந்தான் பிசாசு. புட்டிங்கி கொடுக்குற நேரம் இது. ஒரே ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக நான் பார்த்த இடத்துல, நான் ஊழியம் செய்கிற ஏரியாவில், பர்டிகுலர் ஊரில் எனக்கு தெரியல, மற்ற ஊர்களை பற்றி எனக்கு தெரியல, அங்கே மக்களுக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்களுக்கு வேற ஒரு இஷ்யூ இருக்குது. எப்படிப்பட்ட இஷ்யூன்னு சொன்னால், யாரோ எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க அதனால எங்களுக்கு பிஸ்னஸ் ஓடல, யாரோ எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்ற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான பேர் பேசுகிறத நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஓடலன்னா யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, வேலை கிடைக்கலன்னா யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு வச்சுட்டாங்க, டைரெக்டாக சூனியம் வச்சுட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, வச்சுட்டாங்க எங்களுக்கு யாரோ அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரீசனாக சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சூனியம் வச்சால் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை பிரச்சனை காரணம் ஒரே ஒருத்தர் ஆதாம். அவன் வச்ச சூனியம் தான் எல்லாத்தையும் சூனியமாக்கி உட்கார வச்சு. இல்ல அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அது ஒரு இது நான் ஜோக்குக்கோ இல்ல சும்மா இது பண்ணியோ சொல்ல, நான் உண்மையாலுமே இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, அடிக்கடி அத ஒரு வெளிப்பாடு ஒரு பேர் சேர்ந்து வருது பாஸ்டர். என்னன்னா ஒருத்தர் சூனியம் வச்ச உடனே பிசினஸ் உட்காந்துருது இல்ல, அப்ப பணம் என்பது ஆவிக்குரிய விஷயம் தானே. அப்ப டெவில் வந்து முடுக்கும் போது பணம் வந்து டல் ஆகுதுன்னா, அப்ப டெவில வந்து அவுத்து இயேசு நாமத்துல துரத்தும் போது அங்க பணம் ரிலீஸ் ஆகணும்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பணம் என்பது ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட். இப்ப ஏன் கோவப்படுறான்னு தெரியுதா உங்களுக்கு? அது வந்து பவர்ல மூவ் ஆகிற பிசாசு, இது இன்ஃப்ளூயன்ஸ்ல மூவ் ஆகிற பிசாசு, டிசெப்ஷன். தட் இஸ் டார்க் ஃபோர்ஸ். பில்லி சூனியம் பணத்தை நிப்பாட்டுறதுக்கு முடக்கிறது. இயேசு நாமத்துல எல்லையை விட்டு துரத்தப்படட்டும், ஜனங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணுவோம். ஏன்னா சரீர சுகவீனம் வர்றது, வேலைக்கு போடாம தடுக்கிறது, இதன் மூலமா ஒருத்தனுக்கு வறுமையை கொண்டு வருது, தரித்திரம் வந்தோன்னு பாவத்துக்குள்ள அவனை கொண்டு போறது பிசாசுடைய
டார்க் ஃபோர்ஸ், டார்க் ஃபோர்ஸ், இன்னொன்று பிசாசோட டிசெப்ஷன். ம். அதுதான் இந்த மாதிரி பொய்யை நம்ப வைக்க. வீணா போன வெட்டியா போன வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகள் வார்த்தைகள். உட்காந்து அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மக்களை. அவன் வந்து என்ன செய்யறது, அந்த ஃப்ளேவர் பண்றது, அப்படியே மயக்கிறதுன்னு அப்படியே மெஸ்மரிசம் பண்ற மாதிரி பண்ணி அவனை வந்து வறுமைக்குள்ள தரித்திரத்துக்குள்ள அவனாவே கொண்டு வருது. அந்த பிசாசு என்ன செய்யறான், மண்ணெண்ணைய தலையில ஊத்தி பத்த வைக்கிறான். ம் இந்த பிசாசு கேனை நீயே தலையில ஊத்து ம் என்று சொல்லி பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த கேனை எடு, தரித்திரம் நல்லது, அந்த கேனை தலையில ஊத்து, ம் ஐஸ்வர்யம் நமக்கு வேணாம், ஆபத்து, அந்த தீப்பெட்டி எடுத்து பத்த வைன்னு சொல்லி பேசி 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 ஒன்றை தற்கொலைக்கு நேராக தூண்டக்கூடிய ஒரு கெட்ட ஆவிகள் தான் இத்தகைய ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுகிற ஆவிகள். அண்ட் அதுவும் உண்மை பாஸ்டர். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் ஸ்டடி, இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த கோவிடுக்கு அப்புறம், கோவிட் அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எத்தனையோ பேர் சர்ச்சில், நான் சர்ச்லன்னு மொத்தமாக சொல்கிறேன், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அது உண்மை, நீங்கள் எப்படி எடுத்தாலும் அது உண்மை தான். சர்ச்சில் இருக்கிறவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அண்ட் சூசைட் பண்ணுன்ற எண்ணங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய உருவாயிருக்கு. பிகாஸ் ஆஃப் பேட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு புரிதல் இல்லாதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய உச்ச கட்டத்தை இன்னைக்கு வந்து பார்க்க முடியுது. ரியாலிட்டிக்குள்ளே இல்லாதனால, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே இல்லாதனால. பணம் மட்டுமே வாழ்க்கையின் சந்தோஷத்தின் காரணி அல்ல என்பதில் நம்ம தெளிவாக இருக்கும். ஆமாம். பணம் வந்த பிறகுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியாது. வெறும் 500 ரூபா வச்சு நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஏனென்றால் வந்து அது வந்து உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், சந்தோஷம். ஆனால் அதில் நீ இருப்பது உனக்கு நல்லதாக இருக்கலாம், ராஜ்யத்துக்கு நல்லதல்ல. நாளைக்கு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது, கோடிக்கணக்கில் கொட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நீ ஐஸ்வர்யவானாவது தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்புடையது. தங்கள் ஆஸ்திகளினாலே அவருக்கு ஊழியம் செய்த லூக்கா 8 அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். ஒரு பெரிய வல்லமையுள்ள கடவுள் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கணும், சி யாருக்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குற, உன் பணமே இல்லாம என்னால ராஜ்யத்தை கட்ட முடியும் என்று சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? 100% சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரரோட வல்லமையானவர் இயேசு இருந்தாரா இல்லையா? இருந்தார். அவருக்கே அவர்கள் கொடுத்த பணம் ஊழியத்துக்கு தேவைப்பட்டிருக்கும் என்றால் அவரை விட பெரிய அப்பாட்டக்கரா நீ பணம் வேணான்னு சொல்ற ஊழியத்துக்கு? அப்படின்றாரு. 5 அப்பம் 5000 பேருக்கு ஆகுது அப்படின்றாரு. தண்ணி திராட்சை ரசமா மாறுது. அவரே பணத்தை வாங்கி வச்சிருக்காராம். இவர் வந்து பெரிய நாங்க பணமே எல்லாம் ஊழியம் பண்ணுவோம். இயேசுவே பணத்தை வச்சு தான் ஊழியம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹவு ஜீசஸ் வாஸ் அ மாடல் பாருங்களேன். அவரெல்லாம் இல்லைன்னா நம்மளெல்லாம் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். இப்போ அவர் பாருங்க, மணி எத்தனை இடத்துல அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வரி கட்டுறதுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு, ரூபா கொடுத்தவன் வாங்கி வச்சிருக்கிறாரு, ரூபா என்று ஒருத்தன் வச்சிருந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பணம் ஒரு மிக முக்கியமான பங்கை வகித்தது. அன்பானவர்களே, நீங்க மிகுந்த கரிசனையோடு கவனத்தோடும் இருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்பும் போது பிசாசு அவர் சொல்லுவான், அதெல்லாம் இல்லாமலே வாழ்ந்துடலாம். கர்த்தர் இருக்காரு, அவர் இருக்கார், மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது ஒரு டிசெப்ஷன். இவைகள் எல்லாம் இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றாலும் தேவனுடைய ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட், சிலுவையில் கொடுத்த கிரயத்தின் அடிப்படையில் வர பை ப்ராடக்ட்ல ஒன்று ஐஸ்வர்யம், கனமும். அவைகள் உங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் உன்னை பார்க்குற புறஜாதிக்கு அவன் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவை. ஸோ இயேசுவை காட்டி கொடுக்குற கூட பணம் தாங்க வேலை பார்த்து. ஆமாம், வேலை பார்த்துச்சு. தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக இயேசு காட்டி கொடுக்கப்பட வேண்டும், அங்கே பணம் பயன்படுத்தப்படும். இயேசு சிலுவையில் அறைவதற்கு பரிசேயர்கள் முடிவெடுத்ததற்கு முக்கியமான காரணம், பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தேவாலயத்தில் வைத்து புழங்கப்பட்ட பல கோடி ரூபாய் சொத்துக்கள், புழங்கப்பட்ட பணம் வந்து கைமாறப்பட்ட நேரங்களில் இயேசு தேவாலயத்தில் இருக்கிற காசுக்காரர்களை பலகையை புரட்டி விட்டார் பார்த்தீங்களா? தட் இஸ் த மேஜர் திங் that they have planned to crucify Jesus. அது முதல் அவரை சிலுவையில் அறிவதற்கு வகை தேடினாள். ஏன்னா அங்கே நடந்தது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்.
மணி எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பல கோடிகள் அதில் புறங்கியது என்று அதன் மூலமாக அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் மிகப்பெரிய வந்து ப்ராஃபிட் பயங்கரமாக இருந்துச்சு. யாருக்குமே அந்த டைமில் தைரியம் இல்லை அதை செய்கிறதுக்கு. ஏனென்றால் அங்கே ஆசாரியன்ட்ட கொண்டு வரும்போது அவன் எந்த ஆடை எடுக்கணும் எந்த ஆடை எடுக்கக்கூடாது அவன் எந்த முடிவு எடுக்கணும். அப்போ இந்த ஆடு சொட்டை வேண்டாம் இந்த ஆடு சரின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆடு வந்து தனியாக அவன்கிட்ட கையில் காசை கொடுத்துட்டா 10,000 ரூபாய் புது ஆடு வாங்குறதுக்கு 2,000 ரூபாய் எனக்கு கொடுத்துரு 4,000 ஆடை நீ வந்து என்ன செஞ்சிடலாம் நீ நெசல் கொண்டதாக இருந்தாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு கமிஷன் வச்சாங்க. இதோட மிகப்பெரிய பங்கு அண்ணா காய்வா பணம் ஏறக்குறைய இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து ஸ்கோஃபீல்டு எழுதுறாரு பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் வந்து என்ன செய்கிறாங்க பலி செலுத்துறதுக்கு ஆசாரியன்ட்டு வந்து நிற்கிறாங்க. இது ரைட்டா இது ரைட்டான்னு செலக்ட் பண்ணி ஆசாரியன் ஓகே சொல்லணும். அத்தனைக்கும் காசு பல கோடிகளை சம்பாதிச்சப்ப திடீர்னு ஒருத்தன் எங்கேயோ இருந்து வர்றான் வந்து காசுக்காரர்கள் பல மேஜை அப்படியே கவித்து விடுறான்னா ஒருத்தராலும் பக்கத்தில் நிற்க முடியல. அன்னைக்கு மணியில் அவர் கை வச்சது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி. ஸோ மணி டுக் அ மேஜர் ரோல் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இன் ஜீசஸ் லைஃப். பைபிள் பணத்தை பற்றி பேசின மாதிரி வேறு எந்த புத்தகம் பணத்தை பற்றி பேசவில்லை. மணி இஸ் a spiritual power. Yes. It's not just a human power. கோப்லாண்ட் சொல்றாரு ஒரு பட்டணத்தில் இருக்கிற டோட்டல் எக்கனாமி நீ கையில் எடுத்துட்டீங்கன்னா அந்த பட்டணத்தோட ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி நீ கையில் எடுத்துட்டான்ற. ஜனங்களோட மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென் ஆமென். இன்று இரவு எனக்கு அத்தாரிட்டி வேணும் ஸ்பிரிச்சுவல் பவர் வேணும் மணி வேணும் இயேசு நாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல போய் பில்லி சுண்ணி வைக்கணும்னாலும் காசு கொடுக்குறான் சார். 500 ரூபா கொடுத்தாத்தான் அவன் அசுத்தாவியவே ஆப்ரேட் பண்ணுறான். ஸோ டெவிலே வந்து பணத்தோட கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ இன்றைக்கு பல விஷயங்களை நாம் பார்த்தோம். தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். த கேரக்டர் ஆஃப் காட் இஸ் ப்ராஸ்பெரிட்டி. அடுத்து ப்ராஸ்பெரிட்டி இஸ் காட்ஸ் வில் பார்த்தோம். அடுத்து பவுலுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய ஊழியம் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற பார்த்தோம். ஐஸ்வர்யத்துக்கு எதிராக அப்யூஸ் பண்ணப்பட்ட வசனங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட வசனங்கள் இவள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அதற்கான சரியான அர்த்தம் என்பதை பார்த்தோம். இனி ஒருவன் சாகும் வரைக்கும் இந்த வசனங்கள் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்துவான் என்றால் ஜனங்கள் வந்து என்ன இதெல்லாம் பதில் அன்னைக்கே வந்துருச்சு என்று தான் சொல்வார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்கள் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக மனநிலையுடையவர்களாக இருப்பார்கள் என்றால் இங்கே நாம் பேசப்பட்ட இந்த கலந்தாய்வை நீங்கள் லிங்காக அவங்களுக்கு அனுப்புங்க. அவர்கள் அதை கேட்கட்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் செய்திக்கு இடையில கொடுக்குற விளக்கங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் இந்த லிங்கை கொடுத்துருங்க. அவனுக்கு தேவையான எல்லாம். ஸோ இது ஒரு லைப்ரரி. நான் எழுதின ஒரு புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதிலுடைய ஒரு பகுதியை உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள் அந்த புத்தகத்தை குறித்த அந்த புத்தகங்கள் உங்கள் மத்தியில் வெளியிடப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, செழிப்பாயிருங்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறோம். நானும் ஊழியக்காரர்களும் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏனென்றால் உங்கள் ஒத்த மனநிலையுடையவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்கு கரங்களை அனுப்பி ஜெபிப்போம். நன்றி பிதாவே. பிதாவே, உடைய அளவற்ற மகிமையின் பிரசன்னத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன். காலையிலிருந்து இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே ஜனங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு கூட நல்ல ஆவியானவர் எங்களை ஐஸ்வர்யத்தை குறித்து பேச செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சிருஷ்டிக்கிற வல்லமையுடையதாக இருக்கிறது. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க முடிய பிள்ளைகள், இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள், தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள், யூடியூப் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இது யதார்த்தமாய் நடந்த சம்பவம் அல்ல பிதாவே. 2000 வருஷத்துக்கு முன்பாக எங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு நீ தரித்திரனாய் மாறினீரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகளும் அஞ்சி நடுங்குகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிசாசுகளும் அஞ்சி நடுங்குகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், தரித்திரத்தின் ஆவிகள், பொல்லாத பற்றாக்குறையின் ஆவிகள், ஓ பில்லி சுண்ணியத்தின் ஆவிகள், ஓ ஐஸ்வர்யத்தை தடை செய்ய நினைக்கிற பொல்லாத ஏமாற்று தந்திரங்கள், தரித்திரத்துக்கு எதிராக பேசப்படுகிற கள்ள போதனைகள்
அத்தனைக்கு பின்பாய் இருக்கிற அசுத்தாவிகள், இவர் எல்லாவற்றுக்கு எதிராக பிசாசுகளும் அஞ்சி நடுங்குகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், எல்கைகளை விட்டு வெளியேறு. உலகத்தின் எந்த பாகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் சொல்கிறேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்கைகளை விட்டு வெளியேறு. கரத்தை எடு என்று கட்டளை கொடுக்கிறேன். Loose your hands, loose your clutches in Jesus Christ's name. I release all the prosperity to everyone. God's children, Father. ஒவ்வொரு மீதும் இருக்கிற கரங்கள் எல்லாம் அசுத்த கரங்கள் செயலந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை திறக்காத கதவு இந்த நிமிஷத்தில் திறக்கட்டும். I release all the doors of prosperity in Jesus' name. அடுத்த 24 மணி நேரத்துக்குள் இங்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாசலிலே ஒரு பொருளாதார அற்புதத்திற்கான அடையாளம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவித பற்றாக்குறைகள் மறையட்டும், எல்லாமே நீங்கட்டும் அப்பா. வெறுமையும் ஒழுங்கின்மையும் மறையட்டும் அப்பா. ஐஸ்வர்யத்துக்கு என்னெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும். எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனையினாலே கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த கடன் பிரச்சனை அடைப்பதற்கான கதவுகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் திறக்கப்படட்டும். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த இரவு வேளையில் ஒரு அற்புதத்தை அவர்கள் செய்தோம். எத்தனை பேர் பணம் இல்லாமல் படிக்க முடியாதவர்களாக இருக்கிறார். எத்தனை பேர் பணம் இல்லாததினாலே கர்த்தாவே அவர்கள் வேலையை வாங்க முடியாதவர்களாக இருக்கிறார். எத்தனை பேர் பணம் இல்லாததினாலே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், குடும்பத்திலே சண்டையிட்டு பிரிந்திருக்கிறார்கள். அத்தனைக்கும் காரணமாக இருக்கிற இந்த பண பிரச்சனை என்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படட்டும். சிலுவையில் ரத்தத்தினாலே, சிலுவையில் கொடுத்த கிரயத்தினாலே. எத்தனையோ ஊழியங்கள் பணம் இல்லாததினாலே தடைபட்டு இருக்கிறதப்பா. இந்த இரவு வேளை இந்த தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதா என்று சொல்லி எல்லா பண வருமானத்துக்கான கதவுகளும் திறக்கப்படும். I release it in spirit world in the name of Jesus. In the name of Jesus, I release prosperity. ஐஸ்வர்யம் கனமும் மாலை வருகிறது. இதோ இந்த ஜெபத்தை முடிக்கும் போது இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தாவே பதில்களை பெற்றிருக்கிறவர்களாக நாங்கள் ஜெபத்தை விட்டு எழுப்ப வேண்டும். நானும் என்னோடு இணைந்திருக்கிற ஊழியர்களும் என்னோடு இணைந்திருக்கிற ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. Yes, Lord. ஒரு வல்லமையை பேசுகிறேன். கட்டவிழ்க்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லட்டும். Yes, Lord. Yes. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும். அவாந்திர வழிகளில் ஆறுகள் பாயட்டும். வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் இருந்த இடங்கள் பாராளும் வேந்தன் மனையாய் மாறட்டும். ஜீசஸ் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.